Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Exercise 3.12 5th sum பார்க்கலாம். A pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distances from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gates should be the pole be erected? இது வந்து boundary of a circular ground. இதில் PQங்கிறது 2 gates இருக்குது. இப்போ இதோடைய diameter வந்து 20 மீட்டர். இப்போ இந்த 2 கேட்டுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு போல் வந்து வைக்கணும். அப்போ இதோட டிஸ்டன்ஸும் தெரியாது, இதோட டிஸ்டன்ஸும் தெரியாது. இப்போ இது வந்து இது ரெண்டும் இங்கே ஜாயிண்ட் ஆகிற இடம். இந்த ஆங்கிள் வந்து ஏ வந்து 90 டிகிரி, அதனால் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த டிஸ்டன்ஸு இந்த பிஏ டிஸ்டன்ஸ் தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து டிஃப்ரென்ஸுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு சைடோட டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எக்ஸ்ன்னா இது வந்து எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இங்கே ஏங்கிறது வந்து பொசிஷன் ஆஃப் த போல். அப்போ ஆங்கிள் பிஏக்யூ வந்து 90 டிகிரி, அதனால் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பிக்யூ வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இங்கே the hypotenuse square equal to sum of the squares of other sides. அப்போ இது வந்து PQ square equal to PA square plus AQ square. இப்போ AP square plus AQ square equal to இங்கே PQ square. PQ square வந்து 20 square, இங்கே AP square வந்து X square plus AQ squareங்கிறது வந்து X minus 4 square. அப்போ இது X square plus இது வந்து A minus B whole squareல expand பண்ணணும். A square minus 2 into A into B. அப்போ 8x plus B square வந்து 4 square 16 equal to 20 square வந்து 400. இப்போ இங்கே ஒரு x square, இங்கே ஒரு x square, 2x square minus 8x plus 16. இந்த 400 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா minus 400 equal to 0. இப்போ 2x square minus 8x, இங்கே 400ல் 16 போச்சுன்னா 384 equal to 0. 400ல் 16 போச்சுன்னா 384. இப்போ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு x ஸ்கொயர் மட்டும் இருக்கும், மைனஸ் இது 4x, இது வந்து 192 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 192 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4ன்னு வரணும். இப்போ மைனஸ் 192 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 192, ஆட் பண்ணால் மைனஸ் 4, அப்போ மைனஸ் 12. இது வந்து இந்த 192 இருக்குது, இது பெரிய நம்பராக இருக்குன்னா நம்ம எல் டிவிஷன் போட்டு இங்கே இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 192னா இங்கே 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 96, 9 2 சார் 18, 6 2 சார் 12, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2 சார் 8, 8 2 சார் 16, மறுபடியும் 12 போட்டால் 2 2 சார் 4, 4 2 சார் 8, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 2 is 2, 4 2 2 சார் 4, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம்ஸ், மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ், 3ஆல் பண்ணால் 1 டைம். அப்போ இங்கே 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16. இப்போ இது ஒன்று, இது ஒரு ஃபேக்டர். அப்போ இங்கே 2 2 சார் 4 into 3 வந்து 12. 12ங்கிறது இன்னொரு ஃபேக்டர். அப்போ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 192ன்னு வரும். இங்கே 16ல் 12 போச்சுன்னா 4, இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 4. இப்போ 16ல் 12 போச்சுன்னா மைனஸ் 4. இப்போ எக்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு 1 தான் இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்குது, அதனால் இங்கே டிவைடட் பை 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 16 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ x minus 16 equal to 0னா x equal to 16 மீட்டர், இது x plus 12 equal to 0னா x equal to minus 12. இப்போ நம்ம நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம எடுக்க முடியாது. அப்போ நமக்கு கொஸ்டின் வந்து
இந்த கேட்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு வர்ற மாதிரி போல் வந்து வைக்க முடியுமான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அது பாசிபிள்னா அப்போ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எஸ் இட் இஸ் பாசிபிள். ஏன்னா நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் வந்து 16 மீட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிடும். ஒரு சைடு தெரிஞ்சிச்சுனால 16 - 4 தான் வந்து அதர் சைடோட டிஸ்டன்ஸ். அப்போ 16 - 4 வந்து 12 மீட்டர். ஸோ தேர்ஃபோர் the pole should be erected at a distance of 16 meter and 12 meter from the two gates. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.